வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 19/6/2024 அன்னைக்கு பிரதோஷம் பார்க்கறதுக்காண்டி மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்து உள்ள திருவாதவூருக்கு வந்திருக்கேங்க. இது 2000 வருடம் பழமை வாய்ந்த சிவன் கோயில். இங்கு திருமுறை நாயகியுடன் திருமுறைநாதர் அப்படிங்கிற பேரில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறாருங்க. இந்த கடையில் தான் சிவனுக்கு வேண்டிய அபிஷேக பொருள்கள்லாம் வாங்கினேன். பால், தயிர், மில்வ இதெல்லாம் வாங்கினேங்க. இவங்க பேர் பத்மா. ஸ்ரீ சோலை ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு சின்ன கடையை நடத்திட்டு வராங்க. ஒரு 2 கடை தான் மொத்தமே இருக்குது. அதுக்கப்புறம் முகப்பில் இந்த அழகிய மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபம் அதோடைய கலை வடிவம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப ரசிக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து மகிழ மரம்னு இருக்குது, ரொம்ப பழமை வாய்ந்த மரமாக இருக்குது. அதையும் எல்லாரும் வழிபடுறாங்க. அடுத்து நம்ம உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா இந்த பாருங்கள், இந்த மண்டபம் தான் நான் சொன்னேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அடுத்து ஸ்ரீ மீனாட்சி திருக்கோயிலை சேர்ந்த இத்தலம் அப்படிங்கிற அந்த போர்டு வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே எழுதியிருக்காங்க, தலத்துடைய வரலாறு இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது அபிஷேகம் முடிஞ்சதும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்தேங்க. அடுத்து ஏன்னா அலௌடு கிடையாது, உள்ள வீடியோலாம் அலௌடு இல்லை. இது வேதநாயகி அம்பாளுடைய சன்னதி. இந்த அம்பாள் சின்னதாக ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்து இந்த ஸ்தல சிறப்பு என்னன்னு பார்ப்போம். இந்த தலத்தில் வாத நோய் உள்ளவர்கள் அருள்மிகு திருமுறைநாதர் சுவாமி அபிஷேக நேரங்களில் 2 லிட்டர் நல்லெண்ணெய், பச்சை கற்பூரம், சிறிய விபூதி பாக்கெட் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்திலையும் கலந்து கொண்டு அந்த அபிஷேகம் செய்த நல்லெண்ணெயை திரும்ப நம்ம வாங்கிக்கணும். அதை வாங்கிக்கிட்டு அந்த வாத நோய் கை கால்லாம் மதத்து போய் இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த எண்ணெயை தினமும் தேய்ச்சிட்டே வந்தோம்னா இந்த வாத நோய் உள்ளவர்கள் கடவுளின் அருளால் நிவர்த்தி ஆகும், இந்த நோயே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த தலத்துடைய மிக மிக சிறப்பாகும். இங்கே திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான இந்த ஊரில் திருமுறை நாதர் கோயில் இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் ஓவாமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அதில் தமிழ் பிரமிக் கல்வெட்டும் 10 பேர் தங்கக்கூடிய குகையும் இருக்குது. நான் இதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இப்போதைக்கு இந்த கோயிலுடைய சுற்று சுவர் இது எல்லாத்தையும் பார்த்து ரசிங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு அவசியம் வாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.